என்ன மாதிரியே நீங்களும் எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஃபார்ம்ல மான்செஸ்டர் யுனைட்டட் இருக்காங்க. 3 வின்ஸ் இன் எ ரோ. ஓகேவா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி 3 வின்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த 3 வின்ஸ் எடுத்து நம்ம டேபிளில் 6th இருக்கோம். ஸோ ஆர்சனல் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க டேபிள் டாப்பர்ஸ். நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து 6 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். செகண்ட்ல பான்மவுத் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்டிங் இனிஷியலாக ஒரு மாதிரி ஆரம்பித்தோம். பட் ஆஃப்டர் 9 கேம்ஸ் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருக்கும். இனிமே நிறைய ஆஃப் ஆஃப் த சீசன் கூட இனிமே வரல. ஸோ லாங் வே டு கோ. ஸோ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கும் மான்செஸ்டர் யுனைடெட்டுக்கும் இந்த சாட்டர்டே நவம்பர் 1 8:30 PM மேட்ச் இருக்கு. அதோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம ப்ரிவியூக்கு போயிடலாம். ஓகே, ப்ரிவியூவில் நாட்டிங்ஹாம் வாசஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ப்ரீவியஸ் சீசன் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் வரிங்க தான் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து 2 கேமுமே நம்ம தோத்துருவோம். அவங்களோட ஹோம்லேயும் தோப்போம், நம்ம அவையிலையுமே தோத்துருவோம். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நம்ம பயங்கரமான ஃபார்மில் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கோல் தடிக்க போகிறோம் அதுதான் பேச்சுன்ற மாதிரி பேசணும். ஸோ இந்த மேட்ச் வந்து நாட்டிங்ஹாமில் நடக்க போது நம்ம ட்ராவல் பண்ணி சிட்டி கிரவுண்ட்ஸ் அவங்களோட ஸ்டேடியத்தில் போய் விளையாட போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஹோமில் நல்ல ரெக்கார்ட் இருக்குது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு. ஆனால் இப்போ இன்னும் ஒரு கிரிட்டிக்கலான அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீசன் பீங் ஆனஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து சரியாக ஆடுறவே இல்லை. அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இனிஷியலாக என்ன ஆச்சுன்னா, ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேயே வந்து ஒரு 1-2 கேம்ஸ்லேயே வந்து நூனோ எஸ்பிரிட்டோ வந்து சாக் பண்ணிட்டாரு நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட ஓனர். ஸோ பை த வே அவர் வந்து ஒலிம்பியாக்கோஸ்க்கும் ஓனர் தான். அது இப்போ தான் தெரிய வந்தது. 2 கிளப்ஸுக்கு ஓனராக இருக்காரு. ஆனால் அவரோட ஆட்டிடியூட் பெருசாக ஒன்றும் அப் டு மார்க் இல்லை. ஸோ மேபி என்ன இஷ்யூன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்டோகோக்லு, ஸோ டோட்னாமோட எக்ஸ் மேனேஜரை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 40 டேஸ்க்குள்ள அவரையுமே சாக் பண்ணிட்டாங்க. திருப்பியும் அவர்கிட்ட ரிசல்ட் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல அவரையுமே சாக் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஷான் டைஸ் அப்படின்ற ஒரு மேனேஜரை நாட்டிங்ஹாம் சைன் பண்ணி அவங்களோட ஹோம் கேம் போர்ட்டோக்கும் அவங்களுக்கும் யூரோப்பா மேட்ச்சில் வின் பண்ணி கொடுத்துருப்பாரு க்ளீன் ஷீட்டோட. ஸோ ஹோமில் அவங்களுக்கு வந்து ஷான் டைஸ் கீழே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரீமியர் லீக்ல இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் விளையாட போகிறாங்க அண்டர் ஷான் டைஸ். அதுவும் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவப்பு சாத்தான்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் கிட்ட. ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்மில் இருக்கோம். அவங்க வந்து அப்படியே கீழே இருக்க, எனக்கு தெரிஞ்சு ரெலிகேஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ் ஆஃப் நோ பாட்டம் 3ல இருக்காங்க. ஸோ இந்த கேமில் நம்ம அவங்க கிட்ட தான் மோத போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் இல்லாமல் நெக்ஸ்ட் கேம் வந்து ஸ்பர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த 2 கேம்லையுமே நம்மளுக்கு டெஃபினட்டாக வின் வேணும். அகெயின் ஸ்மால் டீம்ஸ் நம்ம கொஞ்சம் சஃபர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிக் டீம்ஸ் கிட்ட நல்லாவே ஆடிட்டு இருக்கோம். ஸ்மால் டீம்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அது ஏன் அப்படின்னா, ஃபார்ம் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து இனிமே கொஞ்சம் விளையாட தான் அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே வரும். ஸோ அது இப்போ டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும், உங்களுக்குமே தெரியும், நீங்களும் மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ எஸ், லைன் அப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் யுனைடெட் அப்படின்னா, 3-4-2 தான் ஆட போகிறோம். அதில் ஒரு டவுட்டுமே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ், நம்ம அமோரிம் சொன்ன மாதிரி. ஸோ எகெயின் ஃப்ரண்ட் 3 எனக்கு தெரிஞ்சு பிக் சக்ஸஸ். நம்ம நிறைய பேரை பாம் ஸ்குவாட் எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் 3 ப்ராப்பராக செட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக்கில் செஸ்கோ ஸ்டார்ட் பண்ண 2 மேட்ச்சில் கோல் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு அசிஸ்ட் வந்திருக்கு. மீன்வைல் லெஃப்ட் சைடில் வந்து குன்னியா இருக்காரு, ரைட் சைடில் எம்பூமோ. ஃப்ரண்ட் 3 செட், ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. அவங்க தான் ஆட போகிறாங்க. குன்னியா பை த வே லாஸ்ட் மேட்ச்சில் டெபியூ கோல் அடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் யுனைடெட் கோல் அடிச்சிருக்காரு. டேலி ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ அந்த கோலுமே வந்து ஒரு டெபியூ கோல், ஒரு மனுஷனுக்கு இப்படி தான் வரணுமான்ற மாதிரி இருந்தது. லோ ஃபினிஷ், சூப்பர் கோல், தெரியுதா? ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் எம்பூமோ ஆல்ரெடி பையன் ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு 4-5 கோல் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆல்ரெடி 5 கோல் ஆயிடுச்சு. அசிஸ்டும் கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அவன் சைடில் அவன் கேம் பயங்கரமாக இருக்குது. சீரியஸாகவே சூப்பர் சைனிங். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பெஸ்ட் சைனிங். எனக்கு தெரிஞ்சு யுனைடெடுக்குன்னு இல்லை, ப்ரீமியர் லீக்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைனிங் அப்படின்னா எம்பூமோ தான். இப்போ வரைக்குமே கிளிக்கும் ஆயிட்டான்.
பையன் அவன் சைடில் வேற லெவலில் விளையாட்டுருக்கான். ரைட் சைடில் இந்த செட்டு தாங்க நான் சொல்கிறேன் அந்த ஸ்குவாடை பற்றி அப்படியே. ஸோ ஃப்ரண்ட் த்ரீ இதுதான். சிஎம்ஸில் கசமீரோ சீரியஸாக சூப்பராக ஆடிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்குவாடில் ஒரு லெஜெண்டரி ஒரு சீனியர் பிளேயர்னா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு கசமீரோ. ஸ்குவாடில் ஒரு டைமில் வந்து அவன் பீக்கிங் ஆர்டரில் 3rd 4th இருப்பான். உகாட்டே ஃபர்ஸ்ட்ல இருப்பான், செகண்ட் கோபி இருப்பாரு, தேர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு காலியர் அவரும் இருப்பாரு, 4th தான் கசமீரோ வச்சிருந்தான் அமோரிம். ஆனா பையன் வந்து பெரிய சீன்லாம் போடல கசமீரோ. அதுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லெஜெண்டரி, அந்த இது எல்லாமே இருக்கு கசமீரோ கிட்ட. ஒர்க் அவுட் பண்ணா திருப்பி ஆமரனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஸ்குவாட்ல எடுக்க வச்சான். இப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ கேசமீரோ தான், வேற டவுட்டே கிடையாது. கேசமீரோ எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறீங்கன்னு தெரில, அப்படி விளாடுறான் பையன், சூப்பராக விளாடுறான். லெஃப்ட் சைடில் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான், அதுலேயுமே எந்த டவுட்டுமே கிடையாது. பையன் 300th கேம் விளாட்னா பயங்கரமாக அடி. இந்த அந்த லாஸ்ட் கேம்லேயுமே கோல் வர வேண்டியது, சூப்பராகவே ஆடினா அவன் ஆஸ் யூஷுவல் அவனோட கேம் விளாட்னா. ஸோ மிட்டுமே எனக்கு தெரிஞ்ச செட்டு தான். ஸோ இல்லை அதே மாதிரி பேக்கில் என்ன லூக் ஷா ஆட போகிறாரு. லாஸ்ட் மேட்ச் எகெயின்ஸ்ட் பிரைட்டன் வந்து அவரை சப் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு இல்னஸ்னால தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய இன்ஜுரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட் ஒன். அவன் ஆட போகிறான். டில்லிட் வந்து ஆடுறது கன்ஃபார்மாக, அதுவுமே உறுதி. ரைட் சைடில் வந்து லாஸ்ட் மேட்ச் யூரோ ஆரம்பித்தார். ஏன்னா மெக்வேர் வந்து கொஞ்சம் இன்ஜுரி நாக் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், நாக் இருந்தது. ஆனால் இந்த மேட்ச் எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு யூரோவே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மெக்வேருக்கு சப் வச்சுட்டு மெக்வேர் கேமில் மேட்ச் வின்னராக அடிச்சு கொடுத்தான், அது இருக்கு ஒரு சைடில். ஆனால் எனக்கு யூரோ தான் ஆட போகிறார் ரைட்டில். எல்டபிள்யூபி ஆர்டபிள்யூபி வந்து ஆர்டபிள்யூபி செட்டு அமாத் தான். எல்டபிள்யூபி இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு டவுட் தான் இருக்குது. டேல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஆனால் டார்கோ நல்லா தான் ஆட்டிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்லாப்பியாக இருந்தார். ஆனால் அவரோட ஒர்க் எத்திக் சூப்பராகவே இருக்குது. அப் அண்ட் டவுன் நீங்கள் எப்போ பையனை ஓட சொன்னா ஓடுவான். லாங் ரனில் டெஃபினட்டாக டார்கோ வந்து எல்டபிள்யூபியை யூஸ் பண்ணிப்பார், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம யுனைடெட் ஸ்குவாடு. எனக்கு தெரிஞ்சு ரொட்டேஷன்லாம் எதுவுமே இருக்காது. மேசன் மவுண்ட்டுக்கும் ஒரு நாக் இருந்தது. ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஞ்ச்லேருந்து வர சான்ஸ் இருக்குது. குன்யா டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறார், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம பிரேசிலியன் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் வேறு வெளியே வச்சுருந்தாங்க, அதுவும் பயங்கரமாக இருந்தது. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம யுனைடெடோட லைனப்பு. மீன்வைல் நாட்டிங்ஹாமில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஷான் டைஸ் எகெயின் இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. லாஸ்ட் சீசன் அது எலங்கா அப்படி இப்படின்னு இருந்தாங்க. இந்த சீசன் பெருசாக அவங்க டீமில் வந்து உட் இருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவோனி இருக்காரு ஸ்ட்ரைக்கில். டீம் வந்து முரியலோ வந்து இன்ஜுரின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்தால் கூட மேபி ஏதாவது பெட்டராக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியல நாட்டிங்ஹாம் பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம வந்து டெஃபினட்டாக இந்த மேட்சை வின்னுக்கு தான் ஆட போகிறோம். எவ்வளோ கோல்ஸ் அடிக்க போகிறோம்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமோட ப்ரிடிக்ஷன் நான் என்ன சொல்வேன்னா, டெஃபினட்டாக க்ளீன் ஷீட் இருக்குது, 3-0 ஃபார் யுனைடெட். இந்த மேட்ச் செஸ்கோ கிட்ட இருந்து கோல் இருக்குது, குன்யா கிட்ட இருந்து கோல் இருக்குது. எகெயின் ஃப்ரண்ட் த்ரீன்னு சொல்லிடலாம். இப்போ 3-0 சொல்கிறேன்ல. ஸோ ஃப்ரண்ட் த்ரீ கிட்ட இருந்து டெஃபினட்டாக கோல் இருக்குங்க. ஸோ டெஃபினட்டாக யார் அது? செஸ்கோ, குன்யா அண்ட் எம்புமோ 3 பேர்கிட்ட இருந்துமே கோல் இருக்குது. இல்லை டெஃபினட்டாக கான்ட்ரிபியூஷன் அது இருக்கும். 3-0 நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ப்ரிடிக்ஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீ சொல்கிறது தப்பு, இதில் வேறு ஏதாவது கோல்ஸ் அடிப்பாங்க அப்படின்னாவும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ஒரே வே ஆஃப் இன்ட்ராக்டிங் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ப்ரிவியூ வீடியோ அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது டீம்ஸை பற்றி நீங்கள் பேசுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எல் கிளாசிக்கோ பற்றி போட்டிருந்தோம், அதுக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி ஃப்யூச்சரில் எல்லா ஃபுட்பால் வீடியோஸுக்குமே ஒரு செப்பரேட் வீடியோஸ் போடுவோம். ஸோ ஸோ அதனால இதுதான் ஃபைனல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நாங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்கள் யுனைடெட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் யுனைடெட் டு வின். ஏன்னா நம்ம அப்படி விளையாடிட்டு இருக்கோம். க்ளோரி க்ளோரி மேன் யுனைடெட். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.